டேய், தளபதி விஜய் சிஎம்டா தமிழ்நாடுக்கு இப்போ. சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் உறுதிமொழிகிறேன். சினிமாலேயே இத்தனை வருஷமா பார்த்து வளர்ந்துருக்கோண்டா. சின்ன வயசுலேருந்து ஒரு ரசிகனாக இருந்து படங்கள் பார்த்து இப்போ இந்த 2 வருஷத்துல ஒரு அரசியல் வாழ்க்கைன்னு வந்து ஜெயிப்பாரா மாட்டாரா, இத்தனை பேர் எதிர்க்கிறாங்களே, இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குறாங்களே, பர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஷியல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, தற்கூரி கூட்டமாக இதெல்லாம் ஓட்டா மாறாது, டெபாசிட் கூட வாங்காது. சி ஜோசப் விஜய் எனும் நான். டேய், தளபதி விஜய் சிஎம்டா தமிழ்நாடுக்கு இப்போ. எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. ஐம் ஜஸ்ட் லைக் மைண்ட் ஸ்ட்ரக். நான் என்னோட யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3000-4000 வீடியோ தளபதி விஜய் மேலே போட்டிருப்பேன். நான் படங்கள் பற்றி ஒரு வாட்டி ரிவ்யூஸ் பண்ணும்போது, மூவி அப்டேட்ஸ். பட் இவர் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இது என்ன ஆக போகுது, எப்படி போக போகுது, இந்த ரிசல்ட் எப்படி வரப்போகுது, எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க, எவ்வளோ பேர் சதி திட்டம் போட்டு இருக்காங்க, இதெல்லாத்தையும் தாண்டி மக்களோட முடிவு, மக்களோட அன்பால இவ்வளோ பெரிய வெற்றிங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. டேய், சிஎம் விஜய்டா, சிஎம் விஜய். நான் விஜய்னா ஒரு ரசிகனா இது உங்களுக்கு நான் சொல்லலான்னு இருக்கேனா. உங்களை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த அரசியலில் வர பணத்தோட ஆதாயத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் எங்கள் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்றது நீங்கள் நிரூபிப்பீங்க கண்டிப்பாக. இத்தனை மக்களோட நம்பிக்கையை கண்டிப்பாக நீங்கள் கோட்டை விட்டுற மாட்டீங்க. ஒரு ரசிகனாக உங்களை நான் இத்தனை வருஷமாக உங்களை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு ரசிகனா நீங்கள் எப்போ அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தீங்களோ அப்போதுலேருந்து ஒரு மரியாதை இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. என்னென்னவோ குற்றச்சாட்டு வச்சாங்க. ஒரு மனுஷனால் எப்படிரா இவ்வளோ தாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது உண்டு. பட் ரைட் நோ, நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ரசிகனாக இருந்த ஒரு நடிகர் இப்போது மக்களுக்கு நல்லது போகிறார், ஒரு சிஎம் ஆகிட்டு அப்படின்னும் போது இதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த அழுவுறதுல உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் இந்த உணர்ச்சி, இந்த ஃபீலிங்லாம் சில பேருக்கு புரியாதுங்க. இது ஆனந்த கண்ணீர் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னையே அறியாமல் தான் வருது. அப்படியே மைண்டில் எல்லாமே எனக்கு ஓடுது. இந்த ஃபஸ்ட் ஷோவில் அவரை பார்த்தது, கொண்டாடினது, ரசித்தது, ஒரு இஷ்யூஸ் வரும்போது நம்ம பேசுனது. பட் இப்போது மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகுடம் கொடுத்துருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த விதமான அலையன்ஸ் இல்லாமல் ஒரு தனி கட்சியாக. நான் லவ் யூ விஜயண்ணா. நீங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சதி திட்டங்கள்லாம் போடுவாங்க. பட் அது எல்லாத்தையும் நீங்கள் உடச்சி தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு தெரில, இதுக்கு மேலே தமிழ்நாடு அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு குவாலிட்டியை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது ஒரு ரசிகனா. லவ் யூ ஸோ மச்ண்ணா. டேய், தளபதி விஜய் சிஎம்டா, தற்கூரிங்க, கூட்டம்ல ஓட்டா மாறாதா, போய் எங்காவது முட்டின்னு சாவுங்கடா. என்னமோ ஆகுது, எல்லைய மீறுது, பாரமா சேருது, நெஞ்செல்லாம் நோவுது.